ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம் இருக்குது பாருங்கள், ஐஆர்சிடிசிலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஐஆர்சிடிசிலேருந்து சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, என்னமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ வைக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபுல் டைமாக பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிபிஏ எம்பிஏல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் கேட்ரிங் சர்வீஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது எம்பிஏல டூரிசம் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 4 கல்வி தேதியில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தா 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஜென்ரலுக்கு. அதேமாரி பாருங்கள், ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, உங்களுக்கு கர்நாடகா அந்த இடத்துலாம் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட் ஆர் ரெக்வெஸ்டட் டு ஃபில் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் complete in all respect. The complete application form has to be submitted at the venue of the interview. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போய் கொண்டு வாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் டெய்லி அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. லாட்ஜிங் சார்ஜாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த எப்போ இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம சென்னைக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா 15/11/2025 அன்னைக்கு தான் இன்டர்வியூ நடக்க போகுது. எங்கே அப்படின்னா சிஐடி கேம்பஸ் தரமணி இருக்குது பாருங்கள், அங்கே தாங்க நடக்க போகுது. நீங்கள் விருப்பம் இருக்கவங்க 15/11/2025 காலெல்லாம் பார்த்தா அங்கே போயிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே கொண்டு போகிற மாதிரி இருக்கீங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இல்லை ஃபோட்டோ விட்டுட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாரி இருக்கும். ஜெராக்ஸ் கொண்டு போங்க, ஆல்சோ ஒரிஜினல் பார்த்தா கொண்டு போக பாருங்கள். அதேமாரி ஒன்ஸ் நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 25 ரூபாய்க்கான டெபாசிட் பண்ணுற மாரி இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் மாரி அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன்.